ஹாப்பி கேரன் வணக்கம். இன்றைக்கி நம்ம கரம் கரம் பக்கோடாஸ் அரிசி மாவு கடலை மாவு இல்லாமல் கடலைப்பருப்பும் பச்சரிசியும் ஊற வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. எண்ணெயும் கம்மியாக குடிக்கும், பக்கோடாஸும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஒரு பங்கு கடலைப்பருப்புக்கு 2 ஸ்பூன் பச்சரிசி சேர்த்து 2.5 மணி நேரம் வாஷ் பண்ணி ஊற வச்சுருங்க. சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா இதெல்லாம் நீங்கள் அரிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஊறின கடலைப்பருப்பும் பச்சரிசியும் ஒரு மிக்சி ஜாரில் உப்பு சேர்த்து நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கோங்க. ஊற வச்சு அரைக்கிறனால நீங்கள் கொஞ்சம் மிக்சியில் விட்டு அரைச்சிக்கோங்க. அப்புறம் அரைச்ச மாவு உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்புறம் இந்த மாவோட நீங்கள் நிறைய சின்ன வெங்காயம், அரிஞ்சு வச்ச சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா நல்லா ருசியாக இருக்கும். ஸோ அரிஞ்சு வச்ச சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூண்டு சேர்த்து 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சூடான எண்ணெயில் சுட்டு எடுத்து ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் இஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட்டுங்க. ஸோ வீட்டிலே இந்த மாதிரி சூடான பக்கோடா பண்ணி சந்தோஷமாக எல்லோரும் சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.